Hi students, today 12th Max chapter 2 example 2.27 பார்க்கலாம். If z equal x plus iy and argument z minus 1 by z plus 1 equal by 2 so that x square plus y square equal 1. ஓகேவா, இப்போ வந்து z ஓட வேல்யூ என்னது x plus iy, ஸோ அதை அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது z minus 1 by z plus 1 அதை எழுதி zக்கு பதிலாக x plus iy வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, zக்கு பதிலாக x plus iy, அதுக்கப்புறம் இந்த -1, அதே மாதிரி பை கீழேயும் zக்கு பதிலாக x plus iy, அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த 1. ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் ஐ வர டேர்ம் மட்டும் லாஸ்ட்டில் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரே சைடு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இந்த -1 எழுதிட்டு ஐ வர டேர்ம் வந்து பின்னாடி கடைசியில் எழுதிக்கலாம். ப்ளஸ் ஐஒய், இந்த ஐஒய் வந்து லாஸ்ட்டில் எழுதியிருக்கோம், -1 முன்னாடி எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபஸ்ட் எழுதிட்டு ஐஒய் வர டேர்மை லாஸ்ட்டில் எழுதிக்கலாம், ப்ளஸ் ஐஒய். ஓகேவா, இப்போ இதை அப்படியே இங்கே எழுதிட்டு இப்போ இதை இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா மேலே கீழேயும் நடுவில் மைனஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுவோமா, அதே மாதிரி தான் கீழே இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு கீழே வந்து இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறனால இந்த டேர்ம் அப்படியே மேலேயும் கீழேயும் எழுதி நடுவில் மைனஸ் மட்டும் போட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய்யும் மல்டிபிள் பண்ணணும். கீழே அதேமாதிரி இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இங்கே எழுதி இந்த டேர்மையும் இங்கே வந்து அப்படியே எழுதிக்கலாம். அந்த ரெண்டு டேர்மையும் இங்கே சேர்த்து எழுதிக்கலாம். கீழே வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மற்றபடி இது ரெண்டுமே சேம் தான். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதுமா. ஸோ இதில் வந்து இதான் எக்ஸு இதான் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் ஸ்கொயர். ஓகேவா, மேலே இருக்கிற டேர்ம் ரெண்டு டேர்மும் சேர்த்து அப்படியே எழுதியிருக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜில் இதை அப்படியே எழுதிக்கலாம். அதை அப்படியே எழுதிட்டு மேலே வந்து இது கூட இந்த டேர்ம் கூட தனியாக இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டேர்ம் கூட இதை மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் இது கூட இது மல்டிபிள் பண்ணணும், இது கூட இது மல்டிபிள் பண்ணணும். சரியா, இப்போ எக்ஸ் மைனஸ் 1 கூட இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 கூட மைனஸ் ஐஒயை மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஐஒய். அடுத்தது இந்த ப்ளஸ் ஐஒயும் எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஐஒய் அப்படி எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐஒயும் மைனஸ் ஐஒயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஐஒய் ரெண்டு டைம் இருக்கனால ஐஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ஐஒய் ஸ்கொயர். கீழே வந்து இதை அப்படி எழுதிக்கலாம். இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். மைனஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் வந்து ஐக்கு தனியாக ஒய்க்கு தனியாக ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரியா, ஸோ மைனஸ் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இதுக்கு வந்து ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டுக்கும் வந்து இப்போ இது மல்டிபிள் பண்ணணும், இது மல்டிபிள் பண்ணணும். இல்லை அப்படி கூட இல்லை, இப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், இது எக்ஸ் இது ஒய். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஒய்க்கு பதில் இங்கே 1 இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வரும். சரியா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அடுத்தது இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டு இந்த ஐஒயை ப்ராக்கெட்குள்ளே இது கூட தனியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது கூட மல்டிபிள் பண்ணும்போது இந்த மைனஸ் இருக்கனால மைனஸ் ஐ எக்ஸ்ஒய்னு வரும். இந்த ஐஒயும் எக்ஸும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஐ எக்ஸ்ஒய் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஐஒய் மட்டும் வரும். 1 கூட ஐஒய் மல்டிபிள் பண்ணும்போது ஐஒயே தான். ஸோ ப்ளஸ் ஐஒய். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படியே எழுதிட்டு ஐஒய்யை இந்த எக்ஸ் கூட தனியாக ப்ளஸ் 1 கூட தனியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது ஐஒய் எக்ஸ்ன்னு வரும். ஐஒய் எக்ஸ் ப்ளஸ் 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது அதே தான் வரும், ஐஒய். ஓகேவா, அடுத்தது இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டு இந்த ஸ்கொயர் வந்து ஐ கூட தனியாக ஒய் கூட தனியாக ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். கீழே இந்த டேர்ம் வந்து அப்படியே எழுதிட்டு மைனஸ் இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1. ஸோ -1 போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஒய் ஸ்கொயர் வந்து அப்படி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு மைனஸ் இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ 1 அப்படி எழுதிட்டு மைனஸ் ஐ எக்ஸ்ஒய் அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஒய் எக்ஸ் இதெல்லாம் அப்படியே எழுதிட்டு இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மீதிலாம் அப்படியே எழுதியிருக்கிறேன். கீழே வந்து இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 1 ஒய் ஸ்கொயர்னு வருது. ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு -1
இதெல்லாம் அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும் லாஸ்ட்டில். ஓகேவா? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். மீதி எல்லாம் இங்கே அப்படியே தான் எழுதியிருக்கிறேன். அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். கீழே அதேமாதிரி இந்த ஒன்றை விட்டுலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுது? மைனஸ் ஐஎக்ஸ் ஒய்யூ ப்ளஸ் ஐஒய் எக்ஸ் ஒய்யூ கேன்சல் ஆகிடுது. இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்கிறனால இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் ஒன் இருக்குது, ப்ளஸ் ஐஒய் இருக்குது, இங்கே ஒரு ஐஒய் இருக்குது, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதெல்லாம் தனியாக எழுதிக்கலாம். ஐ வர்ற டேர்ம் தனியாக எழுதிக்கலாம். சரியா? இந்த ரெண்டும் தான் ஐ வருது. மீதியெல்லாம் வந்து அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதை தனியாக எழுதிட்டு ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஒய் என்னது? 2ஐஒய். இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் 2ஐஒய். ஸோ 2ஐஒய் அப்படி எழுதிக்கலாம். கீழே வந்து இது அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ z மைனஸ் ஒன் பை z ப்ளஸ் ஒன் தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படி தானே. ஸோ z மைனஸ் ஒன் பை z ப்ளஸ் ஒன்னு எழுதி இந்த டேர்ம் வந்து நம்ம அப்படியே எழுதிட்டு கொஸ்டினில் வந்து பை பை டூன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் வந்து இந்த டேர்ம் வந்து பை பை டூன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த பை பை டூன்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் ஓகேவா, ஆர்குமெண்ட் ஆஃப் தானே சொல்லி கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். ஸோ ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் போடுவோமா. ஸோ tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் இந்த பை பை டூ. சரியா? இப்போ ஒய் பை எக்ஸ் இதுக்கு வந்து ஒய் என்னது? 2y. ஸோ இப்போ இது வந்து நம்ம இன்னொரு ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது இந்த டேர்முக்கு தனியாக, இந்த டேர்முக்கு தனியாக இதுவும், இந்த டேர்முக்கு தனியாக இதுவும் கூட பிரித்து எழுதிக்கலாம். ஐ 2y பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? கீழே இருக்கிறத இந்த டேர்முக்கு தனியாக இந்த டேர்முக்கு தனியாக பிரித்து எழுதியிருக்கிறேன். கீழே இருக்கிற டேர்மை வந்து இந்த டேர்முக்கு தனியாக இந்த டேர்முக்கு தனியாக பிரித்து எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம், இல்லை டைரெக்டாக இதை போனாலும் போட்டுக்கலாம். எப்படி இது வந்துச்சுன்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி பிரித்து எழுதுனா இப்போ என்ன வரும்? இதில் என்னது? இதில் எது எக்ஸு? இதான் எக்ஸு, இது எக்ஸு. ஒய் என்னது? இதான் இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட், இதான் ஒய். ஓகேவா? இது ஃபுல்லாக எக்ஸ், இது ஃபுல்லாக ஒய். அப்போ இந்த எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல என்ன வரும்? 2y பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு வருமா. ஸோ 2y பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். கீழே எக்ஸுக்கு பதிலாக என்னது? எக்ஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாக எக்ஸா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே கீழே பையில் இருக்கனால இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்க ரெண்டும் கேன்சல் ஆனால் மீதி என்ன இருக்கும்? 2y பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது மட்டும் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து 2y பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது மட்டும் எழுதிக்கலாம். இந்த ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிரும். டைரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். இது எதனால் அப்படி வந்துச்சு, இந்த லைன் இந்த கீழே இருக்கிறது ஏன் எழுதலை அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த tan இன்வர்ஸ் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது tan பை பை டூன்னு வந்துடும். tan பை பை டூவோட வேல்யூ என்ன? tan பை பை டூன்னா என்ன? 90 டிகிரியா. ஸோ tan 90 டிகிரிக்கு வந்து இன்ஃபினிட்டி, அதாவது 1/0 தான் வரும். சரியா? ஸோ இந்த tan பை பை டூக்கு பதிலாக 1/0ன்னு போட்டுக்கலாம். 2y பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் 1/0. இப்போ இந்த கிராஸ் மல்டிபிள் இந்த 0வும் 2yயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னையும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2y கூட 0 ஈக்குவல் இந்த 1 கூட இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது 0 இது கூட மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ஸோ 0 ஈக்குவல் 1 கூட எது மல்டிபிள் பண்ணாலும் அது எதை மல்டிபிள் பண்ணுறோமோ அதே தான் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0ன்னு இருக்கா. ஸோ இந்த மைனஸ் 1 மட்டும் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். மைனஸில் இருக்கனால ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வரும். ப்ளஸ் 1 ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 1. இதை வந்து கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் வந்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அது வந்துருச்சு. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். தேங்க்யூ.